முதல்ல மிளகு. மிளகு மிளகோட அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் நைக்ரம் அப்படிங்கிறது மிளகோட அறிவியல் பெயர். மிளகு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்களின் அரசன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்டோட சமையல் அறையிலையும் மிளகு கட்டாயமாக இருக்குது. ஏன்னா மிளகுங்கிறது என்றைக்கு இருந்தாலும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க. இதுவே நம்ம கடைகள்லையோ வெளியே வாங்குறப்ப 800 to 900 வரைக்கும் நம்ம வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதோட விலை வந்து அது ஏற்ற இருந்ததுனால அதை தங்கத்தீராக நம்ம வந்து மதிப்பீடு செய்யலாம். அடுத்து மிளகு வைக்கிறப்ப நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா, ஒரு மிளகு செடி வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் எந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, மண் மற்றும் தட்பவெப்பநிலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுங்கிறது கலர் உபகரணத்தை தவிர மித்த எல்லா மண்ணையும் சாத்தியம் கட்டாயமாக கொண்டு வரலாம். என்ன அதுக்கு வந்து நம்ம வடிகால் வசதி கட்டாயமாக பண்ணணும். ஏன்னா மிளகுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்தீங்கன்னா வேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் மெயினாக வரும். வேர் அழுகல், வேரில் வர பூஞ்சாலம், இந்த ரெண்டும் மெயினாக வரக்கூடிய மிளகுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இன்னொன்று நம்ம மக்கள் நம்ம ஈரோட்டிலேருந்து நிறைய மிளகு எடுத்துகிட்டு போய் நிறைய வச்சுருக்காங்க. 1000 எடுத்தாங்க, 2000 எடுத்தாங்க. போய் நம்ம தோட்டத்தில் போய் பார்க்குறப்போ தள்ளவே இல்லை. நம்ம என்ன ரீசன் பார்க்குறப்போ தண்ணி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால மிளகு வந்து வரமாட்டேங்குது. மிளகுக்கு தண்ணி அது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஈரப்பதம் மட்டுமே போதுமானது. அது மெயினாக நம்ம எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று மிளகு வந்து நம்ம ஒரு சூழல் உருவாக்கி வச்சோம்னா தான் மிளகும் வரும். மிளகு ஒரு 2 வெரைட்டி நம்ம மெயினாக நம்ம சமவெளியில் சாத்தியமாக இருக்குது. நான் அது என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிடுறேன். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் லெவல் சொல்லுவாங்க. மண்ணில் இருக்கிற பிஹெச் லெவலு அது 4.5 to 6.5 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா கலர் ஒரு மண்ணை தான் நம்ம அந்த மாதிரி ரேஷியோவில் குறிப்பிடுவாங்க. ஸோ அது கீழே எல்லா மண்ணிலையுமே இது சாத்தியம் அப்படிங்கிறது மிளகுக்கு கட்டாயமாக சாத்தியம் தான். மிளகுல உள்ள ரகங்கள் பன்னியூர்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 7 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்ம அந்த ரகங்கள் வந்து மேம்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபோக கரிமுண்டா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஐஏஎஸ் அவங்களும் ஒரு 4-5 வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினா சமவெளியில வந்து பாத்தீங்கன்னா பன்னியூர் 1, கரிமுண்டா இந்த 2 தான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா பக்கமுமே கரிமுண்டாவும் பன்னீர் 1 தான் நம்ம சமவெளியில் வைக்கிறதுக்கு ஏதுவான வெரைட்டிஸ். அதுபோக இந்த வெரைட்டிஸ் இல்லை இது வராதா வைக்கக்கூடாதான்னு கேட்க வேணாம். உங்களுக்கு வெளியில வந்து நாற்றுகள் வெளியே நம்ம சைடு இப்போதைக்கு நம்ம கரிமுண்டா மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வெளியில் நாற்று கிடைக்குது, இந்த வெரைட்டியில் வேறு என்ன வெரைட்டி வேணால் கிடைக்குதுன்னா வாங்கி தோட்டத்தில் வச்சு வளர்த்துங்க. வளர்த்தி வருது அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு 4 விவசாயிகளுக்கு, ஏன்னா இது மட்டும் தான் ப்ரூவ் ஆகிருக்கு, இன்னொரு 4 விவசாயிகளுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். மிளகு பொறுத்த வரைக்கும்னா பன்னியூர், கரிமுண்டா இந்த 2 வெரைட்டி சொல்லியிருக்கோம். இதில் மகசூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு மிளகு வச்ச ஒரு 3ஆவது வருஷத்துலேருந்து காப்ப ஆரம்பிக்கும். இது வந்து ஏவரேஜ். ஒரு சிலருக்கு 1.5, 2 வருஷத்துலேயும் வரும். ஆனால் 3ஆவது வருஷத்துலேருந்து காய் வரைக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா ஒரு 10 வருஷம் ஆன மிளகு கொடியிலிருந்து 4 to 6 கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு எடுக்கலாம். இது வந்து பன்னியூர்ல. இதுவே கரிமுண்டா வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துல 2 to 3 கிலோ தான் எடுக்க முடியும். இது 2 வித்தியாசம் தான். கரிமுண்டால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மிளகு வந்து அந்த மிளகு கொத்தோட சைஸ் வந்து நீளமா இருக்கும். அதுல வந்து காய் வந்து அதிகமா இருக்கும். கரிமுண்டால மிளகு சைஸோட இது நீளம் வந்து கம்மியா இருக்கும், காய் கம்மியா இருக்கும். ஆனா இருந்தாலும் இது சந்தை விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல பார்த்தேன்னா அளவு மகசூல் அதிகம். அது வந்து அளவு கம்மியா இருந்தாலும் தரம் அதிகமா இருக்கும். ஏன்னா பன்னியூரோட கரிமுண்டாவோட காரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அதை குறிப்பிடுறாங்க. இதுல தரம் எடுத்தோம்னா இப்ப நம்ம மஞ்சள் கட்டி குறுக்குமின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருளை வச்சு நம்ம வந்து மஞ்சளோட தரத்தை நம்ம நிர்ணயிக்கணும். அந்த மாதிரி மிளகுக்கு வந்து பைப்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வச்சு தான் அதோட தரத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னியூரை விட கரிமுண்டால தான் அந்த வேதிப்பொருள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
அதாவது காய் கம்மியாக இருந்தாலும் காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கரிமுண்டா வெரைட்டியில். இப்போ நான் சொன்ன மாதிரி பன்னியூர் உங்களுக்கு அந்த மிளகு கொத்தோட சைஸ் பார்ப்பீங்க நீளமாக இருக்கும். அதே மாதிரி இலை அந்த மாதிரி பன்னியூரோட இலை உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பக்கம் பார்ப்பீங்க இதே மாதிரி நீளமாக இருக்கும். இதே நான் கரிமுண்டா காட்டுறேன். கரிமுண்டாவோட கொத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து நீளம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் இதுக்கு வித்தியாசம். ஆனால் பன்னியூரோட கரிமுண்டா நல்லா காரத்தன்மையாக இருக்கும். ஆனால் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொன்று இந்த கரிமுண்டா பன்னியூர் இந்த ரெண்டுக்கு இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அதிகமாக கரிமுண்டா கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிழல்லையே வரக்கூடிய காய்த்து வரக்கூடிய ரகம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வைக்கிற வந்து ஒன்றா தென்னையில் ஏற்றுறாங்க, இல்லைன்னா டிப்பர் மரங்கள் உள்ள தென்னைக்குள்ள வச்சுக்கிட்டு டிப்பர் மரங்கள் ஏற்றுறாங்க, இல்லைன்னா டிப்பர் மரங்களே தனியாக வச்சுட்டு அதில் ஏற்றுறாங்க, இல்லைன்னா கிளாரிசிடியாவோ அந்த மாதிரி ஏதாவது பயிர் வச்சுட்டு ஏற்றுறாங்க. ஸோ இது நிழலில் வச்சு ஏற்றுறதுனால உங்களுக்கு கரிமுண்டா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பன்னியூர் வந்து உங்களுக்கு நிழல் கம்மியாக இருந்தாலும் காய்க்கக்கூடிய பயிர், அதாவது வெயில் இருந்தால் தான் காய்க்கும் கரிமுண்டா பொறுத்த வரைக்கும். அதாவது பார்டரில் இருக்கிறதுலாம் கரிமுண்டா போடலாம், உள்ள போடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் கரிமுண்டா போடலாம், பார்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பன்னியூர் போடலாம். உங்களுக்கு பன்னியூருக்கு கரிமுண்டாக்கு இதுதான் வித்தியாசம். பன்னியூருக்கு நல்லா வெயில் வேணும், அப்போ தான் காய்க்கணும். இது பொதுவாக நடவு செய்யறது நம்ம எல்லா மாவட்டங்களையுமே நடவு செய்யலாம். இது ஜூன் ஜூலைன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா பருவமழைக்கு முன்னாடியே நடவு செஞ்சுட்டா பெட்டர் அப்படிங்கிறனால ஜூன் ஜூலைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நடவு செய்யறது எல்லா மரத்துலையுமே நடவு செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ மரத்தில் நீங்கள் கொடி ஏற்றுற மாதிரி இருந்தால் மரம் இருக்குன்னா மரத்துலேருந்து ஒரு 1.5 அடி தள்ளி நம்ம குழி எடுத்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் குழி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா மெயினாக குழி எடுத்து வைக்கிறப்பவே குழியில் வந்து நீங்கள் வந்து எருவு வந்து கலந்துருங்க. மாட்டு சாணியோ ஆட்டு குப்பையோ ஏதோ ஒன்று அதில் கலந்துருங்க. மக்கு குப்பையை கலந்துட்டு ப்ளஸ் வந்து சூடோமோனஸ் விரடி அல்லது வேப்ப முன்னாக்கு இதை கட்டாயமாக போட்டு வைக்கிறது அது ரொம்ப அவசியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வேர் பிரச்சனை தான் அதிகமாக வருதுன்னா, வேர் அழுகல் இல்லைன்னா ஃபங்கஸ், இந்த 2 பிரச்சனை ரொம்ப அதிகமாக வருது. ஸோ ஆரம்ப காலத்தில் இது கொடுத்தீங்கன்னா வளர்ச்சியும் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த வேர் அழுகல் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம், அது பார்த்துக்கலாம். இன்னொன்று இது நீங்கள் வைக்கிறப்ப குழியில் வச்சிடக்கூடாது, ஒரு அந்த சரிசமமாக தரதளத்தோட சேர்ந்த மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு மேடு மாதிரி பண்ணி அது மேலே வைக்கலாம். இப்போ நான் பொதுவாக இங்கே இருக்கிறது இல்லாமல் நிறைய விவசாயிகள் வந்து ஃபெயிலியர் வச்சு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம்னா தென்னை மரம் சுற்றி வட்டப்பாத்தி கட்டியிருப்பாங்க, வட்டப்பாத்திக்குள்ளேயே கொண்டு மிளகு வச்சிடறாங்க. அப்படி வச்சது என்னன்னா தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக தண்ணி கட்டுறாங்க, மிளகு வந்து ஃபுல்லாக அழுகி போயிடும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு அந்த வரப்பு கட்டிட்டு இருந்தீங்கன்னா வரப்பு மேலே பெரிய வரப்பாக எடுத்து போட்டு வரப்பு மேலே வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த வரப்பு நிலையும் கூடாது, அந்த வரப்பு மேலே வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு வட்டப்பாத்திக்குள்ளேயே மண்ணை ஒரு 2 மூட்டை எடுத்து போட்டு நீங்கள் அந்த இது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு மிளகு வந்து நல்லபடியாக வரும், அதாவது வேர்கள் வராது. என்ன தென்னை மரத்தில் ஏற்கலாங்க, பாக்கில் ஏற்கலாம், தென்னை மரத்தில் ஏற்கலாம், பாக்கில் ஏற்கலாம். ஏன்னா தென்னை மரத்தில் ஏற்கலாம் காய் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். அது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 அடி 5 அடி தள்ளி மேலே வந்து இது கட்டிடுறாங்க, பேப்பர் கட்டிடுறாங்க. அது மேலே ஒட்டி ஏற முடியாதனால இது கொடி திரும்பி வந்துடுது, அவங்க ஏறி வச்சு அதுக்கு மேலே ஏறிக்கிறாங்க. ஒரு சிலர் இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு சிலர்லாம் காய் போனதில்லை, விழுது காயை மட்டும் எடுத்து எண்ணெய் ஏற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்கு அந்த மாதிரி அவங்க அந்த இது பண்ணிப்பாங்க. தாராளமாக இருக்கும், அதாவது இதுக்கு ஸ்டாண்டர்ட் எது வேணால் ஏற்றுறாங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. புதுக்கோட்டையில் ஒரு அண்ணா நாங்கள் அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், அங்கே செந்தமிழ் செல்வன் சொல்லிட்டு அண்ணா ஃபார்மில் போய் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் கிழக்கு தெரியாது. ஒரு பப்பாளி இருந்தது, பப்பாளியில் இருக்கு, ஒரு தென்னை மரம் சாஞ்சிருந்தது, கஜா புயலுக்கு சாஞ்சிருந்தது, அந்த தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுருக்காரு, அந்த தென்னை மரம் ஃபுல்லாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதனால் அது ஒரு புடிமானம் வந்து ஏறதுக்கு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பாதிப்பு வராது, எந்த மரத்துக்குமே பாதிப்பு வராது ஏற்கனவே. ஆனால் இல்லைங்க, அது ஒரு வித்து தான், அதோட சத்துல ஒரு நல்லா இருக்கு. பனைமரத்தோட ஏற்றாங்க ஒரு அண்ணா பனைமரத்தில் ஏற்றி 10 ரூபாய் எடுக்கிறது காஞ்சி மருந்து. பணக்காரத்தில் ஏற்றுறாங்கன்னா அப்போ வந்து அந்த மிளகு முன்சொல் இருக்காது.
மிளகுக்கு முன்சூழல் ஒரு மைக்ரோ கிளைமேட். ஆமாம் ஆமாம். அந்த மணக்காலத்தில் இருந்தால் மைக்ரோ கிளைமேட் வருமான்னு கேட்குறேன். ஆனால் அவங்க ஏரியா ஃபுல்லாக பலாமரம் அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டாவே அந்த ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டீங்கன்னா பலாமரம் அவ்வளோ இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற வேப்ப மரத்தையும் புளிய மரத்தையும் பார்க்குற மாதிரி அங்கே பலாமரத்தை பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். நான் அதை சொல்லிடுறேன். இருக்கக்கூடிய பணமாக. ஆமாம். இப்போ நீங்கள் கிளாரிசிட்டியில் வைக்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் 6 அடி கொண்டு வந்து வெளியே ஃபுல்லாக போட்டு வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இது 2 பிரச்சனை இருக்குது கிளாரிசிட்டியால். ஒன்று நம்ம வெளியே அப்படியே பரவாயில்ல வைக்க முடியாது, ஹீட் வரும், விலங்கு வராது. 2வது ஒன்றுன்னா கிளாரிசிட்டியால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளப்பூச்சி வரும். நம்ம ஏரியா சைடு கட்டாயம் வரும். நான் சத்தியமரத்தில் வரலாம் வந்து 2 ஏக்கர் அடிக்கவே அடிச்சார். இது இதுக்கோசரமே போட்டு வேண்டாம்னு சொல்லி அடிச்சார். அதனால் கிளாரிசிட்டியால் போகிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அது ஒரு இது சொல்லிட்டார். நான் அடுத்து மிளகு வந்துன்னா மிளகு கன்றை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு கேள்வியில் படித்தேன். இதுக்கு உண்டான விடையை வந்து ஒரு வீடியோவாக வச்சுருக்கோம். அது வச்சு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். மிளகு கன்றை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும்? மிளகு கன்று வாங்கும் முன் என்னென்ன பார்த்து வாங்கணும்? 5 இலை இருக்கிற மிளகை ஏன் வாங்கணும்? மிளகு கன்றினை வாங்கி வந்த உடனே நடலாமா? பிழைப்பு திறன் அதிகம் உள்ள மிளகு கன்று இது. மிளகு கன்று நடவு செய்த பிறகு கவனிக்க வேண்டியவை என்னென்ன? மிளகு கொடி கட்டு முறை என்ன? அடுத்து மிளகு கன்றினை மேலிருந்து நோய் பாதுகாப்பது எப்படி? சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு தேவை? மண்ணின் உப்புத்தன்மை வளர்ச்சியை பாதிக்குமா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ வச்சிருக்கோம். அண்ணா வந்து செயல்முறையாக பண்ணி காட்டுறாரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரியும். அந்த வீடியோவை இந்த வாட்ஸ்அப் அனுப்ப முடியும். நான் ரகத்துக்காகவும் வரும்போது ஒரு காரம் வருவேன். அதனோட காரம் நடவோட காரம். ஆமாங்கண்ணா. கரிமுண்டா பன்னீரோட கரிமுண்டாவோட காரத்தன்மை அதிகமாக இருக்கு. எல்லா கடலையும் கொடியதை 20 கொடி வரும். அது ஒரு 20-30 கண் எல்லா கடலையும் கொடியதை 20-30 கொடி வரும். அதை எடுத்து கட்டணும்னா ஒரே மாதத்தில் நிறைய கொடிகள் வர ஆரம்பிக்கும். மழை ஒரு 20-30 கண் எல்லா கடலையும் கொடியதை 20-30 கண் எல்லா கடலையும் கொடியதை 20-30 கொடி வரும். அதை எடுத்து கட்டணும்னா ஒரே மாதத்தில் நிறைய கொடிகள் வர ஆரம்பிக்கும். மலைகள் வரைகிற விவசாயிகள் வரைய நம்ம ஏக்கருக்கு அவங்க என்ன எடுக்கிறாங்க அதே அளவு லாபம் நம்ம எடுக்க முடியும். அதை எடுத்து ஒரு 20-30 கண் எல்லா கடலையும் கொடியதை 20-30 கொடி வரும். அதை எடுத்து கட்டணும்னா ஒரே மாதத்தில் நிறைய கொடிகள் வர ஆரம்பிக்கும். மலைகள் வரைகிற விவசாயிகள் வரைய நம்ம ஏக்கருக்கு அவங்க என்ன எடுக்கிறாங்க அதே அளவு லாபத்தை நம்ம எடுக்க முடியும். ஒரு தாயின் முறையான அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ பொருளாதார ஐயா எல்லாமே எடுத்து போனாலே ஒன்று கூட போயிடும். அதனால அது கரையை எடுக்கணும். இது நம்ம கிளம்பி இதெல்லாம் எழுந்து வேணும். இது எல்லாம் கூட எடுத்துலாம் இருக்குங்க. இது ஒரு கிராமம் ஒரு நூறு வரைக்கும் வளரும். வணக்கம் நல்லா இருக்கும். சமவெளி விலங்கு சாத்தியமே அப்படிங்கிறது வந்து நம்ம 2017 தொடர்ந்து தேடி எடுத்துருக்கோம். இதில் வந்து தமிழகத்தில் 37 மாவட்டம் சாத்தியமாயிருக்கு. இதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் சமவெளியில் இந்த மிளகு வந்து மீன்பிடிக்கான அந்த அறிவிச்சு நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மிளகு ஆய்வு எடுத்துக்கிறாங்க. 250 கொடுத்து 250 இல்லை 300 தான் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு நிறைய காரணம் இருக்குது. அதுக்காக அந்த காரணம் முக்கியமாக இப்போ வந்து மிளகு வந்து முதல்ல என்னன்னா இந்த சாம்பிள்ஸ் இந்த சாம்பிள்ஸில் மினிமம் வந்து ஒரு 5 இலையாவது இருக்கணும். இது இருந்துச்சுன்னா தான் இதில் வேர் கொஞ்சம் அதிகம் போயிருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள்ஸு குவாலிட்டி, 2வது சமவெளிக்கு ஏற்ற ரகம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கரிமுண்டாவும் பன்னீர்
நான் வெரைட்டி நட வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் நடுங்க. ஒரு 36 வெரைட்டி நடுவில் இருக்குது. நீங்கள் பரிசோதனை பண்ணீங்கன்னா விவசாயிகள் நீங்கள் பரிசோதிச்சு தான் இது வந்து தமிழ்நாடு முன்னெடுத்துட்டு இருக்கும். நீங்கள் ஒரு 2 வெரைட்டியை சக்ஸஸ்ஃபுல் இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வெரைட்டிக்கு 100% வெற்றிகரமாக சமவெளியில் எல்லா பக்கமும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதை நம்ம வந்து வெறும் சமவெளியில் விலைக்கு காய்க்குது மட்டும் சொல்ல முடியாது. பொருளாதார ரீதியாக எப்படி வந்து இந்த ட்ரெடிஷனல் ஏரியான்னு சொல்லக்கூடிய மலை பிரதேசத்தில் எப்படி விவசாயிகள் அறுவடை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து சில விஷயங்கள் நீங்கள் கவனித்து பண்ணீங்கன்னா சமவெளி விவசாயிக்கும் அந்த ட்ரெடிஷனல் ஏரியான்னு சொல்லக்கூடிய மலைகள் விளைகிற விவசாயிகள் வரையே நம்ம ஏக்கருக்கு அவங்க என்ன எடுக்கிறாங்க லட்சக்கணக்கில் அதே அளவு லாபத்தை நம்ம எடுக்க முடியும். நிறைய விஷயம் நம்ம கவனிக்கும். முதல் விஷயம் சாப்பிடுச்சு. இதோட வந்து ஹைட்டெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு கொடி இருக்குன்னா அது ஒரு 5 இலை இருக்குன்னா அது சல்லி வேறு போகும். அதிகமாக இருக்கிறது தான் இந்த இலையை சொல்கிறேன். ரெண்டாவது வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து இது ரெண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மித்த வெரைட்டியில் சாம்பிள் வைங்க. உங்கள்கிட்ட 100 மரம் செடி விற்கிறீங்கன்னா ஒரு 2 செடியோ 3 செடியோ 10 செடியோ வேறு வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காய்கறி கொடுக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த விவசாயிக்கு உதாரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் தான் அதை பண்ணி கொடுக்கணும். விவசாயிகள் தான் அதை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பரிசோதனையை எல்லா வெரைட்டியும் எடுத்தே வாங்கணும். அது ரொம்ப பண்ணாதீங்க, கொஞ்சமாக பண்ணுங்க. அது காய்க்க ஆரம்பிச்சு நம்ம அடுத்து அந்த வெரைட்டியும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். எதுக்காக இப்போ சொல்கிறோம் அந்த 5 இலை இருக்கணும்னா இது வந்து நம்ம ஓடுற கொடியை வெட்டி கட்டி வைக்கிறாங்க. இதில் ஆணி தவிர இருக்காது. இது சல்லி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் கவனமாக நடணும். இப்போ வந்து செடி இருக்குன்னா காய்கறியோடைய நட்டி நம்மகிட்ட அதை குறைக்கணும். இப்போ டிம்பர் மரங்களில் ஆணி வேர் இருக்கும், அதில் சல்லி வேர் இருக்கும். நீங்கள் சப்போஸ் தாய்மணி உடைஞ்சா கூட ஒரு ஒரு 50% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் தாய்மணி உடைஞ்சின்னா 100% குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இருக்கிறது சல்லி வேர் தான். அந்த சல்லி வேரை நீங்கள் மண்ணிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உயிர் குறைக்காது. இதனால நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நட முறையினால ஒரு சாயத்தை கண்டிப்பாக இழக்கப்படுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை கண்டிப்பாக தவிர்க்கணும்னா நீங்கள் தாய்மண் உடையாமல் நடணும். இப்போ வந்து தாய்மண் உடையாமல் இந்த மெழுகுபடி எப்படி நடக்க போகிறோம், மரத்துலேருந்து 1 அடி கேப் விட்டு நம்ம வந்து புளி எடுத்துருக்கோம். இது வந்து 1.5 புளி எடுத்துருக்கோம். புளி எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மக்கின சாண உரம், வேப்ப முன்னாக்கு அல்லது கிராம் கிரீன் சொல்கிற கிராம் எல்லாத்தையும் கலந்து மண் வச்சுருக்கோம். இப்போ நட்டுட்டு அதை தான் நம்ம போட போகிறோம். நம்ம தான் இப்போ கவரை வந்து பிளேடை ட்ரையாக கிழிக்கூடாது. கிழிச்சிங்கன்னா இது வந்து மண் விழுந்துடும். நம்ம ஷார்ப்பான பிளேடை கிழிச்சிட்டு தாய்மண் உடையாமல் அப்படியே கொண்டு எடுக்கணும். பாருங்க, முழுமே தாய்மண் உடையாமல் இருந்து சல்லி வேறு மண்ணோடு சேர்ந்துருக்கும். அதனால் வந்து இது வந்து 100% உயிர் பிழைப்பு தரம் இருக்கும் இந்த செடி. இது முக்கியமாக வந்து இந்த இடத்துல இந்த மட்டத்துக்கு வைக்கணும், பள்ளத்துக்குள்ள வைக்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் எடுங்க மதியம். இப்போ வந்து தரமாட்டத்துக்கு வைக்கணும். சாப்பிட்டு ரொம்ப முக்கியம். காற்று போகாமல் நம்ம யார்கிட்ட ப்ரெஸ் பண்ணணும். சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளீன் போகும். இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கேரளா, நம்ம தமிழ்நாடு பார்டர் கேரளாவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு பேச்சுப்பாறையில் அந்த பக்கம் வந்து வெள்ளடா கேரளாவில் திருச்சூர் இந்த சைட்லேருந்து எடுத்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கும் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து மிளகு கொடி வாங்கிட்டு வரோம்னா உடனே நடக்கூடாது. இந்த கொடியை வந்து ஒரு குறைந்தபட்சம் 10 நாள் உங்கள் இடத்துல வச்சு ஒரு துளி வந்தப்போ தான் நீங்கள் நடணும். அப்போ தான் வந்து உங்கள் ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகும். எந்த ஒரு தகவமைப்பு சொல்லுவாங்க, எதையுமே எடுத்தோம்னா உடனே நட்டுட்டோம்னா அது உடனே இறந்து கொடுத்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அங்கேயும் இருக்கிறது இமீடியட் நட்டுட்டு இறந்து அதை உங்கள் இடத்துல வச்சு உங்கள் தண்ணியை கொடுத்து உங்கள் சூழ்நிலையில், அதாவது முக்கியமாக என்னென்னா ஒரு ஷேடு வைக்கணும். ஒரு ஷேடு வந்து சொல்கிறோம் க்ரீன் ஷேடு, அது 50% தான் சொல்லி வச்சிடும். அதையே 2ஆக மடக்கி உங்கள் நிழல் வைக்கணும். சில பேர் கொண்டு போய் வீட்டில் வந்து சிமெண்ட் தரையில் கொட்டாமல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. வெயில் இருக்கணும். வெயில் இருக்கிறத ஷேடில் வைக்கணும். ஒரு மரத்து நிழலில் இன்னும் அதிகபட்சம் ஒரு ஷேடு கட்டி வச்சு நல்லது. அந்த மாதிரி ஒரு 10 நாள் குறைந்தபட்சம் உங்கள் இடத்துல வச்சு அதில் ஒரு துளி வந்த பிறகு அதுக்கப்புறம் நட்டிங்கன்னா இதோட பிழைப்பு இருக்கிறது 100%. நீங்கள் உடனே நட்டிங்கன்னா அது நிறைய வந்து சும்மா சொல்லலாம், அனுபவத்தில் சொல்கிறோம். இப்போ பொள்ளாச்சியில் விவசாயம் 5000 சாப்பிட்டே எடுத்துட்டு போனாரு, ஒன்று கூட குறைக்கணும். அவர் வந்து என்னென்னா அந்த நட லேபர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த தாய்மண் உடைச்சி நட்டுருக்காங்க. என்னைக்கு வந்து சாப்பிட்டு சொன்னால் அன்னைக்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க.
இது என்னன்னா அந்த சூழ்நிலை மாறினதுனால உடனே வந்து அடாப்ட் ஆகும். அதனால இது ரொம்ப முக்கியம். செடி வந்து உங்கள் இடத்துல கண்டிப்பாக 10 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடணும். நான் வரிசை ஒன்று என்ன வெரைட்டி தேர்ந்தெடுக்கிறது, அடுத்து இலை ஒரு 5 இலை இருக்கணும், அடுத்து தாய்மண் உடையம் நடணும். உங்கள் இடத்துல கண்டிப்பாக ஒரு 10 நாளாக இருக்கணும் செடி. அதுக்கப்புறம் நட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். இது வந்து கேரளா வந்து அந்த மலைப்பிரதேசம் வரதை விட சமவெளியில் தமிழகத்தில் விவசாயிகள் நிறைய வந்து அவங்களோட இடத்துல விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. கொடியில் காய்க்குது. அவங்க சாப்பிட்டு நீங்கள் வாங்கி நட்டிங்கன்னா விளைவு தண்ணி கூடமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சமவெளியில் அடாப்ட் ஆகிருக்கீங்க இந்த கொடி. அதை நீங்கள் வாங்கி நட்டிங்கன்னா அங்கே கேரளாவில் வரதை விட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சதவீதம் அதிகமாக இருக்கும். விளைவு தரும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து விலை கூட குறைச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து விறகு சாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு 50 கொடி 100 கொடி உங்கள் மரத்தில் ஏற்றி இந்த கொடி ஓடிடுச்சுன்னா 3ஆவது வருஷம் கண்டிப்பாக காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு உங்கள் கொடியிலேயே கிளை கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கொடி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த கொடி கட் பண்ணி நீங்களே வைக்கலாம், தப்பு கிடையாது. அதனால வந்து இது வெளியில் வாங்கினா வைக்கணும் அவசியம் கிடையாது. இது வெளியிலேருந்து நம்ம ஊரில் இப்போ புதுக்கோட்டையிலையோ கடலூர்லையோ இந்த விவசாயிகள் அவங்களே உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சிங்கன்னா பிழைப்பு தெரிஞ்சாங்க. முக்கியமான காரணம் வெளியிலேருந்து வரதை விட நம்ம ஊர் செடி கண்டிப்பாக வந்து இந்த தகவல்கள் அது இருந்திருக்கும். அதனால் அதனாலே பயிற்சி அதிகரிக்கும். இதெல்லாம் கவனத்தில் எடுத்து கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சமவெளி மிளகு 100% சாத்தியப்படுத்த முடியும். அதே அளவு விளைச்சல் கொண்டு வர முடியும். இது எல்லாமே நிறைய புதுக்கோட்டை விவசாயிகள் சாதிச்சிருக்காங்க. ஒரு மரத்தில் வந்து 10 கிலோ மிளகுலாம் புதுக்கோட்டைக்கு எடுக்கிறாங்க. இது எங்கே கேரளாவில் என்ன ட்ரீட் இருக்குதோ அதே இங்கேயும் மிளகு நாட்கள் நடவு செஞ்ச பிறகு அதன் மேலே நேரடியாக சூரிய வெளிச்சம் வராதவர் பார்த்துக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து தென்னை ஓலை, பனை ஓலை, ஷேர்நெட்டு இதெல்லாம் பயன்படுத்தலாம். முதல் துளிர் வர வரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அனைத்து மிளகு நாட்களிலும் உயிர் பிடிச்சி. கொடி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஈல்டு இருக்கும். இது பாருங்க, ஒரு கொடி வந்து 40 மேலே வந்துருக்குது. இது ஆல்ரெடி வந்து நுனியை கிள்ளி விட்டு கிளை வடிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கிள்ளணும். இது வந்து கிளை வடிச்சிட்டு பாருங்க, கிளை 2 பக்கம் வடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து அடுத்து இறக்கி கட்டணும். ஃபர்ஸ்ட் இது வந்து வரணும். இது வந்து கிளையை ஒடிக்கிறோம்னா இது நேராக ஒரே கொடியாக போயிடும். அதனால கிளையை கிண்டோம் திருநோம்னா கிளை வடிக்கும். பாருங்க, 2 கிளை இதுலேருந்து 2 கிளை வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இறக்கி எப்படி சுற்றுறதுன்னு அடுத்துருக்கோம். மரம் சுற்றி வச்சோம்னா இது வந்து பல கொடியாக மாறும். இந்த கொடி இறக்கி எப்படி கட்டணும்னு சொல்கிறோம் பாருங்க. கொடியை சுற்றி வச்சுட்டு தலைமை படுத்து மரத்தில் திரும்ப கட்டணும். இது வந்து இரும்பு கட்டியாக கட்டக்கூடாது. கண்டிப்பாக சனங்கள் தான் கட்டணும். ரொம்ப டைட் பண்ணாமல் டைட்டாக கட்டணும். இது வந்து கிளையே வச்சு நேரம் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த கொடியை என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த இலை கூட எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனவுலையும் ஒரு பொருள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த படியை வச்சு இலையெல்லாம் எடுத்துட்டு இதை சுற்றி வச்சு இதை வந்து மண்ணை வந்து படியைக்கு வந்து 2 இடத்துல போட்டுக்கலாம். மற்றபடி இந்த கொடி வந்து மண்ணை படுற அளவுக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும். இப்போ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்ணில் படியுது ஒவ்வொரு கணுவுமே. இப்போ இந்த கணுவுலேருந்து துருள் வராது. கணுவுக்கு ஃபஸ்ட்டு வேர் போகும். அதே போல ஒவ்வொரு கணுவும் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கணு இருக்குது. எல்லா கணுலேருந்து கொடி தான் 20-30 கொடி வரும். அதை எடுத்து கட்டினோம்னா ஒரே நிறைய கொடிகள் வர ஆரம்பிக்கும். கீழே இருந்து காய்க்காது. இதில் வர கொடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவடிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து திரும்ப வர எல்லா கொடியுமே கிளவடிச்சிடும். அப்போ கீழே இருந்து நம்ம காய்க்க ஆரம்பிச்சோம்னா அதிகம் வச்சு வீட்டு நம்ம எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே இந்த கொடியை இறக்கி கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு கொடி செலவு தான் உங்களுக்கு. ஒரே ஒரு பாக்கெட் வாங்கினா அதில் வந்து 20-30 தாமரைக்கு நம்ம உருவாக்கிடுது. மிளகு கொடிக்கு வந்து தண்ணி கட்டி விடணும் அப்படின்னா தண்ணி வந்து காய்ச்சல் பாய்ச்சலாக இருக்கும். கண்டிப்பாக தண்ணி கட்டக்கூடாது. நம்ம நெல் வயலில் கட்டக்கூடாது. இதுக்கு வர ஒரே நோய் வந்து பார்த்தீங்கன்னா வேரழுகல் நோய் தான். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வேரழுகல் நோய் வந்து கொடி வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போதுமே இந்த மிளகு கொடி நடும்போது ஒன்று வேம்னு சொல்லக்கூடிய வேர் குஞ்சானம் போட்டு நடுறது அல்லது வேப்பம் நாக்கு போட்டு நடுறதை நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். இது வந்து ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து குடியில் தேங்காமல் வடிஞ்சு போகிற தண்ணி விழுந்தா உடனே வடிஞ்சிடும். குடியில் தேங்கக்கூடாது. ஏன்னா களிமண் போட்டியிலும் நீங்கள் வந்து மிளகு வைக்க முடியும். திருவாரூர் மாவட்டத்தில் மிளகு விளையுது. நீங்கள் வந்து தண்ணி வந்து தேங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் மிளகு விளைவிக்க முடியும்.
அப்போ வந்து குழியில் வந்து தண்ணி வந்து அதிகம் விடக்கூடாது, காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும், தண்ணி வடிஞ்சிடணும் கண்டிப்பாக. இப்போ நட்டுட்டோம், கொடியை வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் அதை காய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் வேணும். இப்போ மிளகு வந்து ஒரு 50% வந்து வெளிச்சமும் 50% நிழல் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வளரும். இப்போ வந்து வெறும் மரமே இல்லாமல் வந்து வியட்நாமில் விளையுது. என்னென்னா அந்த வியட்நாம் பொறுத்த வரைக்கும் வருடம் முழுக்க மழை பெய்யும். அப்போ வந்து ஏரில் வந்து ஈரப்பதம் ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் எப்போதுமே இருக்குது. அதனால் அவங்க பில்லர் போட்டு கூட அங்கே வந்து அவங்க மிளகு கொடி ஏற்றுறாங்க, காய்ச்சிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அப்படி சூழ்நிலை கிளைமேட் இல்லை. அதனால வந்து மரங்கள் நட்டு 50% ஷேட் வரும்போது காற்றுல ஈரப்பதம் வந்து அதிகமாகும். டெம்பரேச்சர் இயல்பாகவே நம்ம வெளியில் உள்ள டெம்பரேச்சரோட நீங்கள் மரம் நட்டுட்டீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துல உங்கள் இடத்துல டெம்பரேச்சர் 2 டிகிரி கூட்டிங்கிறது கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் வந்து வீட்டில் வச்சு அளந்து பார்க்கலாம். அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிளகு வந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் மிளகுக்கு வெளிச்சம் அவசியம். நீங்கள் அப்போ வந்து மரம் நடும்போது இடைவெளி நிற்கும். நிறைய விவசாயிகள் மிளகை நட்டுட்டு வெறும் கொடி இருக்குது காய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டிலே இருக்குது. ஏன்னா அவங்க 8 அடிக்கு ஒரு மரம் 7 அடிக்கு ஒரு மரம் நட்டுக்கிறாங்க. அதில் ஃபுல்லாக மிளகு கொடி வச்சுன்னா 1% சூரிய வெளிச்சம் உள்ள வரதில்ல. அப்போ மிளகு காய்க்காது, கொடி மட்டும் தான் இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணம் பார்த்துட்டோம். கஜா புயல் வந்துச்சு. அப்போ நம்ம வந்து புதுக்கோட்டை விவசாயி பாக்கியராஜ் சொல்லிட்டு அவரோட தோட்டத்தில் அது வரைக்கும் காய்க்காத மிளகு கஜா புயலுக்கு அடுத்தது பயங்கரமாக காய்ச்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட வெரைட்டி பன்னீர் ஒன்று. பன்னீர் ஒன்றுக்கு நிறைய வெயில் தேவை. கரிமுண்டாக வெயில் கம்மியாக இருந்தாலும் காய்க்கும். அந்த பன்னீர் ஒன்று பயிர் வச்ச உடனே அவர் தோட்டத்தில் உள்ள மரங்கள்லாம் மொட்டையாயிடுச்சு. சுத்தம் மேல்மை. அப்போ வந்து நேரடியாக சூரிய வெளிச்சம் போட்டோன்னே அடுத்த வருஷத்துக்கு எல்லாத்தையும் கொடி காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெளிச்சம் இது எல்லாமே நாங்கள் சொல்கிறது அடுத்ததான் அனுபவபூர்வமாக சொல்கிறோம். கும்பகோணத்தில் ஒரு விவசாயி 7 அடிக்கு ஒரு மரம் நட்டுருக்காரு, மிளகு கொடி ஏற்றிட்டாரு, காய்க்கவே இல்லை. காரணம் அவ்வளோ நிழல். அப்போ வெளிச்சம் கண்டிப்பாக வரணும். அப்போ நீங்கள் 10க்கு 12 நம்ம சொல்கிறோம், 12க்கு 15 மரம் நடுன்னு சொல்கிறோம். கிழக்கு மேற்கில் 12 அடி அது 10 அடி வச்சுங்க, தெற்கு வரைக்கும் 15 அடி கண்டிப்பாக கேப் போடணும்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் காலை வெளிச்சம் கிடைக்கும், மதிய வெளிச்சம் கிடைக்கும், ஈவினிங் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்போ வந்து வெளிச்சம் கிடைக்கும், மதியானத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். 15 அடி கேப் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 அடி 10 அடி வச்சு நட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் 6 வருஷத்துக்கு மொத்தமாக அடைச்சு. அப்போ வந்து வெளிச்சம் இல்லைன்னா காய்க்காது. களிமண்ணா மட்டும் காய்க்கும், ஆனால் பன்னீர் வந்து காய்க்காது. அப்போ வந்து வெளிச்சம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மரம் வந்து ஷேடு இருக்கணும், ஆனால் வெளிச்சம் இருக்கும். நேரடியாக சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் காய்க்கும். ஏன்னா இது வந்து பூக்கும் போது இது வந்து செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவாங்க. அது இந்த பூவில் ஆண் பூ பெண் பூ ரெண்டு இருக்கும். மழை பெய்யும் போது அந்த திடீர்னப்பட்டு அதுவே வந்து பாலினேஷன் நடக்கும். அது மழை தண்ணி நேரடியாக படணும்னா நேரடியாக சூரிய வெளிச்சம் நேரடியாக ஓப்பன் பண்ணணும். மேலே நீங்கள் மரத்தை நேரத்தில் நட்டுட்டீங்கன்னா அது வந்து சரியாக பாலினேஷன் நடக்காது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இடைவெளி. மிளகு வந்து இந்த கிளைமேட் வேணும், ஆனால் கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் மட்டும்தான் காய்க்கும், இல்லைன்னா காய்க்காது. இதெல்லாம் சமநிலை விவசாயிகள் கவனித்து பண்ணிங்கன்னா நீங்களும் 100% வெற்றிகரமாக வந்து ஒரு விவசாயம் மாற முடியும். மிளகு வந்து கலர் ஓர்மெண்ட்டை தவிர உப்புத்தன்மை ஒரு 2000-3000 TS தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வராது. 1000க்குள்ள உப்புத்தன்மை இருந்துச்சுன்னா, அதாவது TS சொல்லுறதுல டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் வந்து ஒரு 1000க்குள்ள இருந்துச்சுன்னா நல்லா சர்வேல் ஆகுது. அதை வந்து கவனித்து கலர் ஓரம் இல்லாமல் மண் இல்லாமல் தண்ணி தேங்காத மண் எதில் இருந்தாலும் மிளகு கண்டிப்பாக வரும். நீங்கள் தண்ணி தேங்குது அப்படின்னா கண்டிப்பாக மேடு எடுத்து மேட்டில் நடணும். மழை காலங்களில் அதாவது ஆரம்பத்தில் மழை ஆரம்பத்துக்கு முன்னாடியும் மழை முடிஞ்ச பிறகும் கண்டிப்பாக வேர் பூஞ்சானத்தை நம்ம வந்து மிளகு செடியை சுற்றி நம்ம ஊற்றுறது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது மூலிமா வந்து நம்ம வந்து அந்த செடியை வந்து காப்பாற்ற முடியும் வேரடிகளிலிருந்து. இதை கண்டிப்பாக வந்து விவசாயிகள் கவனிச்சுப்பாங்க. நன்றி. உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வீடியோவில் நடவு பண்ணுறது எப்படி நடவு பண்ணணும், மிளகு செடி எப்படி அதை நம்ம எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு பராமரித்து அதுக்கப்புறம் நடவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. கொடியை எப்படி எடுத்து கட்டலாம், அதுக்கு தண்ணியோட தேவை இருக்கா இல்லையா, எல்லாமே அண்ணா கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதானா மிளகு விளக்கணக்கு. நம்ம இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். ஏன்னா இது நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு 10-20 செடி வைக்கிறப்போ மெனக்கெட்டு பண்ணலாம். நம்ம லார்ஜ் ஸ்கேலில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம ஆளில் வச்சு தான் பண்ணுவோம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி ஒரு விவசாயி 5000 செடி எடுத்துகிட்டு போய் எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டார். அப்புறம் பார்த்தா விசாரிச்சா எல்லாம் இதாக வருது. ஸோ அதனால நீங்கள் ஆளை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவங்கள கவனித்து அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வைக்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க என்ன வேணால் செய்யலாம், அப்புறம் நமக்கு அங்கே வந்து ரிசல்ட் இருக்காது. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அதுதான் கரிமுண்டா வச்சுக்கலாம்னு சொல்றேன்.
பண்ணி விட்டோம். கொஞ்சம் நல்ல இடைவெளி கொடுத்து வச்சிருக்கும் போது சூரிய வெளிச்சம் தென்னை ஒரு 26 வச்சுருக்கிறப்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், 4 மரங்களுக்கு நடுவில் ஒரு டிம்பர் மரம் வச்சுருங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அதில் விளக்கேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி. தண்ணிக்குள்ளேனா மகோகனி நல்லா இருக்குன்னா வச்சு நம்ம அதில் கூட ஸ்டார்ட் ஆகிட்டு பண்ணிக்கலாம் விளக்கேற்றி. அடுத்து நீர் நிர்வாகம். அண்ணா சொன்ன மாதிரி தான் தண்ணி அதிகமாக தேவையில்லை, தண்ணி மினிமமாக இருந்தால் போதுமானது. இது வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் கொடுத்த எல்லாமே ஐஏஎஸ் ஹெச்ஆர் அங்கே விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து டிசம்பர் மே மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு ஒருக்கா ஒன்று கொடுத்தா போதுங்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும், 40 டிகிரி வரைக்கும் போகுது. ஸோ அப்போ ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி போட்டுக்கிறது மாய்ச்சர் வந்து நம்மளோட தோட்டத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி வந்து வாரம் ஒரு தண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே எவ்வளோ 8 தானே இருக்குது. இப்போ எங்கள் இதெல்லாம் வந்து 7 7 சரி, அதில் பாசிபிளாக. ஆனால் இப்போ பிஹெச் லெவல்ங்கிறது ஒரு 7.5 மேலே போச்சுன்னா கலர் மண் ஒவ்வொரு மண்ணாக தான் அவங்க வந்து அதை வந்து வகைப்படுத்துறாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க போட்டிருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் மரம் வைக்கிறப்பவே நான் சொன்ன மாதிரி இந்த மக்கு குப்பை இதையெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிஹெச் லெவல் வந்து உங்களுக்கு டைலூட் ஆகிடும். அது பார்த்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் இந்த செம்மண் சரடை களிமண் இந்த எல்லா மண்ணிலையுமே கட்டாயம் வருது. கலர் மண் ஒவ்வொரு மண்ணுக்கு மட்டும் வரும். 6-5 தான் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இல்லைங்க, கலர் மண் ஒவ்வொரு மண்ணுக்கு கட்டாயம் வராது. இது வந்து ஒரு ரிப்போர்ட் ஆகிருக்கு ரிப்போர்ட்டு. ஆனால் நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபார்மர் வச்சிருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஆமாம், நான் வந்து ஃபார்மர் வச்சிருக்கிறத வச்சு சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக பார்த்து. இது வந்து ஐஏஎஸ் ஹெச்ஆரில் அந்த விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட். மினரலுக்கு தேவையான pH ஆனால் ஒரு 7.5 இருந்தால் நல்லா இருக்குங்க. 7.5. ஆமாம், 6 to 7 இருக்கலாம். இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்தால் பெட்டர். ஐயா வந்து கீழே ரவுண்டு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி அதில் இருந்து ஒரு கொடி எடுக்கலாங்கிறாங்க. ஆமாம், அந்த கொடி நீட்டாக வச்சு கொஞ்ச நாளில் வந்து நாட்டி மாட்டோம். ஆனால் அதை பற்றி சொல்லிடுறேன். ஆனால் வந்து இதில் மிளகு வந்து கொடி மிளகுன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. செடி மிளகுன்னு சொல்லி நிறைய நர்சரிஸில் செடி மிளகு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக செடி மிளகுன்னு ஒன்று இல்லை. அது எதில் எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிளகு கொடி வச்சு மரத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா கீழே வந்து பறந்து போகும் கொடி. அது வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கிறது கொடி மிளகாக டெவலப் ஆகும். அதை பாக்கெட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இதுவே செடி மிளகா வந்து ஒன்றும் இல்லைங்கன்னா மேலே போய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி எடுத்து வைக்கிறது பேர் உங்களுக்கு செடி மிளகு. இவ்வளோதான் வித்தியாசம். அதுக்குன்னு தனியாக ரகம் அதெல்லாம் இது இல்லை. இது வந்து கட்டிங்ஸ் எடுத்து அதிகம் இருக்குன்னு ஒரு அவசியமான கேட்குறேன். மீடியட்டாக நான் வச்சு ஒரு 6-7 மாதம் ஆகுது எடுக்கிறேன். சரி, இப்போ நான் ரன்னர்லேருந்து எடுக்கலாமா அப்படின்னு? எடுக்கலாங்க. அதாவது காய் பீரியட் எல்லாம் மாறுறது அதெல்லாம் ஒன்றாக நீங்கள் எடுக்கலாங்கன்னா எடுத்து நீங்கள் வைக்கும்போது அது கொஞ்சம் அந்த சொல்லுவாங்க பூங்கான கொடிகள் மருந்துல டிப் பண்ணி நீங்கள் நடவு பண்ணுற மாதிரி நனைச்சு நடவு பண்ணுற மாதிரி அந்த கட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அது இல்லைன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆனால் இந்த கேள்வி பதில் செக்ஷன் கடைசியாக ஒன்று வச்சுருக்கோம். நான் கேள்விகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கேன். கடைசி நம்ம எல்லாமே பேசிடலாம். ஆனால் இதுக்கு பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்கு மெயினாக நம்ம சொன்னதுதான் வடிகால் வசதி கட்டாயமாக விடவுக்கு இருக்கணும். இன்னொன்று வேப்ப முன்னாக்கு வந்து அதாவது மழை சீசன் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியும் சரி மழை சீசன் முடிஞ்சோடனையும் சரி இதுக்கு வந்து நம்ம வந்து வேப்ப முன்னாக்கோ சூடாமோனஸ் வெள்ளியோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேர் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் மெயினாக போட்டுருக்காங்க. இன்னொன்று மண்ணை அமைச்சு வைக்க சொல்றாங்க, நீர் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. ஆனால் இதில் இலை நோய்கள்லாம் நிறைய வருது. ஸோ அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து வச்சு டெவலப் பண்ணுறதுக்கான இதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். நோய்கள் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இலை நோய் அதில் என்னென்ன இருக்குங்களோ அதை நாங்கள் இது வேப்பக்கட்டை மரசல்னு சொல்லிட்டுனா இது ஸ்ப்ரே பண்ணலாம், மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது பூச்சி தாக்கல் தாக்கலுக்கு பூச்சி தாக்கல் இந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்துக்கிறதுல 5 கிலோ வேப்ப முன்னாக்கு தூள் 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு அரைச்சிட்டு 10 கிலோ தண்ணியில் வச்சு 2-3 நாள் வச்சிருந்து அதை வந்து 100 லிட்டர் தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்னா இது வந்து வேப்பக்கொட்டை கரைசல்னு சொல்லுவாங்க. இது இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த விவசாயம் செஞ்சீங்கன்னாலும் சரி இது நல்லாவே கேட்குது. இது பயன்படுத்தி பார்த்தேன்.
ஆனால் மிளகு வந்து அறுவடை செய்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நடவு செஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு காய் வரக்க ஆரம்பிக்குதுங்கன்னா, இதில் நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அறுவடை காலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பறிக்கிற மாதிரி ஒரே சீசனில் பறிக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு உங்களுக்கு இதில் பார்ப்பீங்க ஒரு பொத்து ஃபுல்லாக பழுக்கணுங்கிறதுல இது காயாக இருக்கும், பச்சை காயாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 காய் பழுக்குது அப்படிங்கிறப்பவே நம்ம அதை கொத்தை பறித்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரே டைமில் பொறிக்க முடியாது, அது பழுக்க தான் அப்படியே கொஞ்சமும் பொறிக்க ஆரம்பிக்க முடியும். அதை மிளகு அறுவடை இதுக்கு வந்து மேலே ரொம்ப தூரம் மேலே போகிறதுக்கு ஏணி மாதிரி ஒன்று போட்டு உங்களுக்கு ஒரே ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கிராஸாக ஏறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏறி பறிச்சுக்கலாம். அதுக்கு ஃபோட்டோஸ் தான். அடுத்து நான் மிளகு நாம் பொறிச்சிட்டோம். அது பொறிச்ச மிளகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுடுதண்ணி நல்லா ஒரு 80 டிகிரி இருக்கிற சுடுதண்ணியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகை வந்து உள்ளுக்குள்ள ஒரு வச்சு ஒரு டிப் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு வெளியே எடுத்து காய போடுவாங்க. ஸோ அப்படி எடுத்து பண்ணுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மிளகோட நிறம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் சேம் கலரில் வரும். அதுக்காக இது பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிலச்சி எடுக்கிறாங்க சுடுதண்ணியில். கீழே வந்து இங்கே நிழலில் வந்து உணர வைக்கிறாங்க. நிழலில் உணர வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வெயிலில் ஒரு டைம் போட்டுருக்காங்க. அவ்வளோதான். இது சுண்டுச்சுன்னா அவ்வளோதான் மிளகு. அதை பாக்கெட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம். இதெல்லாமே முன்னோடி மிளகு விவசாயிகள். இவங்க இந்த அண்ணா 3 பேருமே புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க. 3 பேருமே புதுக்கோட்டையில் இருக்காங்க. இந்த அண்ணா வந்து கோயம்புத்தூரில் வள்ளுவன் சொல்லிட்டு அண்ணா கோயம்புத்தூர் இருக்காரு. அவரும் விளக்கு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கவுண்டபாடியில் ஒரு அண்ணா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசூரில் ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. வெள்ளூரில் ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோபியில் வந்து ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. கோபியில் வந்து மெயினாக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜாதிக்காக வச்சிருக்காரு, மிளகு வச்சிருக்காரு, மிளகு பாக்கில் ஏற்றிருக்காரு. நல்லா வந்திருக்கு, நல்லா காய்ச்சி. நான் அடுத்து ஜாதிக்காய் போகலாம். மிளகு பற்றி ஓரளவுக்கு